ஓகே, மீதி எல்லாத்துக்கும் இனிமேல் தான் எக்ஸாம் வரப்போகுதா? வெரி குட். சரி, இப்போ நம்ம ஆண்டவருடைய வசனத்தை ஒரு சில வசனத்தை நம்ம பார்க்கலாம். அந்த இங்கே அந்த வசனம் போட்டிருந்தது ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 49 வசனம் 15-16. Book of Isaiah, chapter 49, verses 15 and 16. அது பாருங்க, இது எல்லாரும் கொஞ்சம் படிக்கலாம். Can a woman forget her second child, that she should not have compassion on the son of her womb? Yet they may forget, yet will I not forget thee. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லிட்டார்? நான் உன்னை மறப்பதில்லை. God says, I will not forget you. God says what? I will not forget you. The next verse says, next verse 1. Behold, I have written thee upon the palms of my hands. Thy walls are continually before me. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. இது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Why God says this? Why God says, I will not forget you? Right? No one will say this. But God says, I will not forget you. Because you are important for God. Every one of you, you are important for God. Whether you are good in your education or not, whether you are poor or rich, whether you are black or white, right? Whether you are a man or woman, you are important for God. So God says, I will not forget you. So remember this always. There is a God who is always watching you. God is always thinking of you. God is always worried about you. God is always thinking of you. So He says, He will not forget you. A small story Bible இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டு ஜோசப்னு ஒருத்தர் இருக்கிறார். ஈஜிப்டோட கிங் வந்து ஃபேரோ இருக்கிறார். அவர் கீழே வந்து 2 சீஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சீஃப் பட்லர், ஒருத்தர் வந்து சீஃப் பேக்கர். அந்த 2 பேரும் வந்து பிரிசன்ல போட்டாங்க. ஜோசப்பும் பிரிசன்ல இருக்கிறார். ஜோசப்புக்கு என்ன ஒரு கேரக்டர் இருக்கு? நீங்க ஈஜிப்டோட அந்த ஓல்டு ஜோசப்புக்கு என்ன ஒரு கேரக்டர் இருக்கு? He is a dreamer. He interprets the dream. ஸோ அந்த 2 பேருக்கும், பட்லருக்கும் பேக்கருக்கும் ட்ரீம், ஆளுக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு. அப்போ அந்த ட்ரீமை வந்து ஜோசப் கிட்ட சொல்றாங்க. உடனே ஜோசப் சொல்றான், ஐ வில் கிவ் யூ எக்ஸ்பிளனேஷன் ஃபார் திஸ் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சொல்றான், நீ வந்து ட்ரீம் பண்ணல, அந்த ட்ரீம் பிரகாரம் வித்தின் 3 days king will call you and you will become again as chief butler, so you will start to serve the king again அப்படின்னு சொல்றான். அப்போ சொல்றான், பாருப்பா, எனக்கு ட்ரீம்க்கு நான் மீனிங் சொன்னேன்ல, ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் மீ, எங்க போற கிங் கிட்ட சொல்லி, நான் வந்து செய்யாத தப்புக்கு உள்ள இருக்கிறேன், ஜெயிலுக்குள்ள இருக்கிறேன், என்னை வந்து காப்பாற்றி கூட்டிட்டு போன்னு சொன்னான். அப்புறம் இன்னொருத்தருக்கு அவன் ட்ரீமுக்கு மீனிங் சொன்னான், நீ இன்னும் 3 நாள் நீ கிங் கிட்ட போவ, கிங் உன்னை சாகடிச்சிடலாம்னு சொல்றான். அதே மாதிரி ஆயிடுச்சு.
3 நாள்ல அந்த சீஃப் பட்லர் வந்து கிங் கிட்ட போயிட்டான். ஆனா என்ன மறக்காம உனக்கு இவ்வளவு உதவி பண்ணியிருக்கேன்ல, எனக்கு மறக்காம வந்து கிங் கிட்ட சொல்லுன்னு சொன்னான்ல, அத வந்து அந்த சீஃப் பட்லர் என்ன பண்ணிட்டான், மறந்தே போயிட்டான். 3 நாள்ல மறந்தே போயிட்டான். அவ்வளவு பெரிய உதவி பண்ணது 3 நாள்ல மறந்தே போயிட்டான். அப்புறமா ஜோசப் 2 வருஷம் ஜெயிலே தான் இருந்தான். ஆனாலும் God did not forget Joseph. So God will not forget you. God says even the mother forgets the child. God will not forget you because God has created you on this earth. So God loves you so much. Why? What's the nature of God? Or 2-3 things மாத்திரம் பார்க்கலாம். ஒன்று வந்து God is good. கர்த்தர் நல்லவர். நீங்க இதை வந்து சங்கீதத்தில் வந்து நிறைய பார்க்கலாம். டேவிட் வந்து always he says God is good, God is good, God is good. அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த சர்ச்சில் டெம்பிள் வந்து எல்லாரையும் நிற்க வச்சு எப்பவுமே பண்ண சொல்றாரு. See, God is good. இப்போ பார்த்தாலும் சொல்றாரு God is good. ஏன் God is good? Why God is good? ஏன்னா டேவிட் வந்து அவர் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டார். He is running in the desert. அவர் வந்து சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க அவர் கொலை பண்றதுக்காக. He is running. He doesn't know where to go next day. You know? He is just running. But every day, somewhere he is getting food. He doesn't know where to stay. வீடு கிடையாது. வருஷக்கணக்கா ஓடுறான் டெசர்ட்ல. He doesn't know where to go. But God is taking care of him every day. That's why Psalm says, David says, Lord is my shepherd. I shall not be in want. Why he says? Because he realized, even though he's running, he doesn't have food. He doesn't have fridge or anything. He doesn't have places to keep his food. He doesn't have anything. Tomorrow morning, he doesn't know there's a breakfast or not. He has to go and search. He doesn't have food. But he knows, my God will take care of me. So he says, God is good. He realized in his life, God is good. So in your life also, God is good. Hallelujah. So God is good. God is merciful. God loves you so much. You read in Bible, there are many scriptures on this. God is merciful. One verse paragraph. Psalm 103:13. Psalm 103:13. See, God is merciful. Psalm 103:13. See this? Like as a father pitieth his children, so the Lord pitieth them that fear him. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். God is merciful. So whatever is your problem, நம்ம சொன்னாங்க பாருங்க, எக்ஸாம்ல நிறைய சேலஞ்சஸ் சொன்னாங்க. Whatever is your problem, keep all these things in front of you. My God is good. My God is merciful. My God loves me. So whatever you want, you have to ask God. Like Auntie said, whatever you want, you have to ask God. Right? Failure and success. Example வந்து failure and success. எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருக்கு. God வந்து is good, is merciful, He loves you. At the same time, He wants you to grow. அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க இங்க பாக்குறீங்க, ஒரு சில பேர் பெரிய மாடி வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு சில பேர் கார்ல போறாங்க, ஒரு சில பேர் பெரிய பெரிய கம்பெனில ஒர்க் பண்றாங்க, ஒரு சில பேர் எப்படி வளர்ந்துருக்காங்க. God wants you to grow. God wants you to become big. Whether it is wealthy, healthy, money, எல்லாத்துலயுமே God wants you to grow.
ஸோ அதனால you have to always look at God. God as a person, He is good, He loves me so much, He is merciful, and He wants me to grow. Right? Example வந்து He wants you to pass the exam. He wants you to score very good marks. But என்ன problem? When God wants you to score a very good mark, are you able to score good marks? கர்த்தர் வந்து தேவன் வந்து பிள்ளைங்களை நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், நல்லா மார்க்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆனா மார்க் வாங்க முடியுதா? முடியல. ஏன் முடியல? அதுக்கு நிறைய பிளாக்ஸ் இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மேக்ஸ் சரியா வர மாட்டேங்குது. எனக்கு இந்த மேக்ஸ் வந்து ரொம்ப பயமா இருக்கு. Then you can ask God, God, please help me. Help me to understand this mathematics. Help me to work on this mathematics. Teach me this mathematics. You can ask. But என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க வந்து you have to sit with God. You have to sit with your book. Ask God to help. ஆனா அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? நமக்கு நிறைய பிளாக்ஸ் இருக்கு. என்ன பிளாக்ஸ் இருக்குது? There's a TV. We have always an enemy. There is a God to help us. There's a God to help us to grow. At the same time, there's an enemy. The enemy doesn't want us to grow. The enemy doesn't want us to study. God wants us to study, to score good marks, to grow very big. But there is an enemy. Enemy doesn't want us to study. அப்ப enemy என்ன பண்ணுவான்? நீ படிக்க உட்காரும்போது புக் எடுக்கலாம் உட்காரும் பார்த்தா enemy வந்து என்ன சொல்லுவான்? டிவியில ஒரு மூவி இருக்கு, அதை போய் பாரு, கேம் விளையாடு, வீடியோ பாரு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்களா விளையாடலாம், ஃபர்ஸ்ட் படிக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல போய் விளையாடலாம். ஸோ ஒரு enemy இருக்கிறான். The enemy will not allow you to study. God wants you to study. God is there to help you. If you are having any problem, mathematics or science or language, whatever it may be, God wants to help you. But there is an enemy to trouble. But it is up to you to win the enemy and stay with the Lord. இதை வந்து உங்க பேரண்ட்ஸ் ஆல முடியாது. ஒரு parent can come and hit you, shout at you, yell at you, scream at you, sit and study. No. But you have to understand. What you have to understand? You have to understand that, hey, my God wants me to study. My God wants me to grow. I also should stay in a big house. I should own a car. I should be very big. My God wants me to do that. I will stand against the enemy. I will not waste my time. I will not watch TV. I will not play games. I will not waste my time. I will sit with my God. I will study well. I will grow very big. Hallelujah. Hallelujah. இதுதான் வேணும். நமக்கு வந்து மைண்ட்ல எப்படின்னு வச்சுக்கோங்க, my God is there for me. My God will help me. Whatever it is, my God will help me. ஒரு பையன் இருந்தாரு, என்னோட கூட காலேஜில் படிச்சாரு. அவர் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்குவார். எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க். ஹோல் யூனிவர்சிட்டிலையும் ஃபர்ஸ்ட் மார்க். யூனிவர்சிட்டியில் எப்படியும் 50-65 காலேஜ் இருக்கும். அவர் தான் எப்பவும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவார். அப்போ என்ன பண்ணாங்க, ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து அவங்க அப்பா அம்மாவை போய் ஒரு பேட்டி கேட்கலாம், ஒரு இன்டர்வியூ பண்ணலாம். எப்படி உங்க பையன் இப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாருங்க, என்ன நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலான்ட்டு இவங்க தேடி போறான். அவங்க அப்பா அம்மா பார்த்தா அவங்க அப்பா இருக்கிறாரு ஒரு கிராமத்துல ஒரு வயக்காட்டுல நின்று ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ இவங்க வந்து, ஐயா நாங்கள் இந்த மாதிரி ரேடியோ ஸ்டேஷன் வந்திருக்கோம், உங்க பையன் வந்து என்ஜினியரிங்ல அவ்வளோ டாப் மார்க் எப்பவுமே வாங்குறாரு, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டாங்க. அவங்க அப்பா என்ன பதில் சொன்னாங்க, அப்படியா அவனா ஏதோ படிக்கிறேன்னு போனா அவனா son, okay, he went somewhere, he said he will study, I don't know.
ஆனா அவன் படிக்கிறான், அவனை பார்த்து எல்லாரும் மிரடுவாங்க. ஒரு ஒரு வில்லேஜ்ல இருந்து இங்கிலீஷ் கூட தெரியாம ஒரு சாதாரண ஸ்கூல்ல இருந்து படிச்சு அந்த பையன். நீங்க எதுவும் உங்க பேக்ரவுண்டா நினைச்சிடக்கூடாது. நான் ஒரு சின்ன ஸ்கூலு, நான் இது மாதிரி வீட்டுல இருக்கிறேன், என்னால முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னோட கூட ஆபீஸ்ல ஒருத்தர் பெரிய மேனேஜர், ஒரு புனேல ஒரு கம்பெனிக்கே ஒரு எம்டியா இருக்கிறாரு, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில. அவர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, இந்த சித்தார்த்த ஸ்கூலுக்கு தெரியுமா உங்களுக்கு? சித்தார்த்த ஸ்கூல் தெரியுமா? சித்தார்த்த ஸ்கூல்ல படிச்சவங்க, சித்தார்த்த ஸ்கூல்ல படிச்சவர் அங்க பூனேல ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு எம்டியா இருக்காரு. எப்படி நம்ம எதையுமே நாங்க இருக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் தான், my God is good, my God is merciful, my God loves me, he wants me to grow, he will not forget me. இதுதான் நீங்க முன்னாடி இருக்கணும். நல்லா படிங்க, ஒர்க் ஹார்ட் பண்ணுங்க. அவங்க ஆர்டிஸ்ட் சொன்ன ஐடியாஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்லா படிங்க, ஒர்க் ஹார்ட் பண்ணுங்க. See, அதான் ஒரு நல்ல வசனம் பண்ணாங்க, சொன்னாங்க பாருங்க, அந்த பிலிப்பியன்ஸ் 4:6-7 போடுறது. அந்த வர்ணம் பார்த்து முடிக்கல. பிலிப்பியன்ஸ் 4:6-7 இதை பாருங்களேன். The 4:6 பாருங்க. Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known to God. தமிழ் என்ன போட்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், be careful, செக் பண்ணுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுது. அந்த ரெண்டாவது அர்த்த வசனம் பாருங்க. And the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அது ரொம்ப முக்கியம். உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். You should not worry about always, ஏன்னா முடியல, படிக்க முடியல, நான் என்ன பண்ணுவேன், ஒன்றும் வர மாட்டேங்குது, அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க, ஸ்கூலுக்கு போனா டீச்சர் திட்டுவாங்க, என்ன பண்ணுவோம், ஒரு வாரம். அதுதான் கவலைப்படக்கூடாது. Don't always have fear of exam. Don't always have fear of studies. பயப்படக்கூடாது, ஒன்றுக்கு கவலைப்படக்கூடாது. நம்ம God இருக்கிறார். God is good. God is merciful. God will take care of me. God is my shepherd. He will lead me. இதை முன்னாடி வச்சுக்கிட்டு எப்பவுமே தைரியமா இருக்கும். பட் ஒர்க் ஹார்ட் பண்ணும், நல்லா படிக்கணும். அப்போ என்ன ஆகும்? God will take care of you. அப்ப என்ன தெரியுமா? ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா? Success will not be always, success is not permanent. Failure also not permanent. எப்பவுமே லைஃப்ல சக்சஸே இருக்காது, எப்பவுமே லைஃப்ல ஃபெயிலியரும் இருக்காது. அதனால சக்சஸ் வந்த உடனே ஓகே நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப குஷியாகவும் போயிடக்கூடாது. ஃபெயிலியர் வந்த உடனே அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிச்சுட்டு சோர்ந்து போயிடவும் கூடாது. ஃபெயிலியர் வந்துச்சா ஓகே, the same God who loves me even when I fail, he still loves me. The same God who is good for me even I fail, he is still good for me. The God who is merciful is still merciful even I fail in my exams. நான் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணேன், ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனாலும் என்னால முடியாம போயிடுச்சு. It's okay. Still my God will lift me up. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். என்ன வேணும், என்ன பிரச்சனை, எந்த படம் டஃபா இருக்கு, எது கஷ்டம் இருக்கும், பிரச்சனை என்ன, அத ஆண்டவர்கிட்ட சொல்லு. God is good. God is merciful. He loves you.
He is your shepherd. He wants you to grow. அதனால உன் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லு, முயற்சி பண்ணு. அதுக்கு மேல உன் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், வெற்றி கொள்வார். அல்லேலூயா. அதனால நாம் நம்முடைய நம்பிக்கை எல்லாத்தையும் சொன்ன பாருங்க, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரினால். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார், கர்த்தர் என்னை மறப்பதில்லை. ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் கர்த்தர் என்னை மறப்பதில்லை. God never forgets me. அதான் அந்த சொல்ற உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன், ஒரு மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னா எப்போ வரும்? நான் பார்த்துட்டே இருக்கேன். முதல் பதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது ஒரு மீனிங் டிஃபரெண்ட். ஒரு சிட்டி இருக்குன்னா அந்த காலத்துல இன்னைக்கு நம்ம சிட்டி மாதிரி இல்லை. அந்த காலத்துல சிட்டி இருக்குன்னா சுத்தி வால் கட்டி வச்சிருப்பாங்க, சுத்தி வால் கட்டி இருப்பாங்க. அந்த வால் தான் நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும். யார் வேணாலும் இல்லாட்டி டபக்குன்னு சிட்டிக்குள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து போயிடுவாங்க. அதனாலே அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வால்ஸ், ஜெரிகோ வால் படிச்சிருக்கீங்க இல்லையா, அவங்க சிட்டியை சுத்தி ஒரு பெரிய வால் கட்டி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு டோர் வச்சிருப்பாங்க, அது எப்பயுமே பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அப்ப யாருமே உள்ள வர முடியாது டக்குன்னு. அப்படிதான் அவங்க சேஃபா இருப்பாங்க. அந்த வாலுக்கு வெளியே போய் நிறைய ஃபீல்ட் இருக்கும். அந்த ஃபீல்ட்ல போய் வேலை பார்த்து பயிரை எல்லாம் அரைச்சி போட்டு சிட்டிக்குள்ள வந்துக்குவாங்க. நைட்டு பூரா சிட்டிக்குள்ள பாதுகாப்பா இருந்துக்குவாங்க, திரும்ப வேலைக்கு வெளியே போவாங்க. இப்படிதான் அந்த காலத்துல இருப்பாங்க. அப்போ காட் என்ன சொல்றாரு, that wall இருக்கு இல்லையா, that is there always in front of me. So whatever is surrounding you, whatever you are thinking that is safeguarding you, it's all there in front of him. Whatever is important for you, it is in front of him always. Right? You are very important. You are precious. You are very important for God. God doesn't judge you based on your abilities, your skills, your marks. God will not tell you, I love you so much because you studied the Bible. God loves you always. God is merciful always. God is good always. Hallelujah. எனவே இந்த நாளிலே கர்த்தரோடு பகிர்ந்து கொள்கிற காரியம், ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்ம எல்லாரும் இப்பொழுது எழுந்து நிற்போம். ஊழியர்கள் முன்பாக ஜெபிக்கிறார்கள். அவங்களுக்கு உள்ளருக்கும் அவங்களுக்கு என்னை தடவி ஜெபிப்பார்கள். சரி, நம்ம ஒரு சின்ன ஜெபலாம், அப்புறமா ஊழியர்களுக்கு கண்களை மூடுவோம். சிறந்தாழ்வோம். அன்பின் ஆண்டவரே, உடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறோம். இருக்கிற அருமையான குழந்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நல்லவராக இருக்கிறீர். இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் நேசிக்கிறீர். அவர்கள் உயர்படி கர்த்தர் கிருபை செய்வீர். அவர் நன்றாக படிக்க கிருபை செய்யுங்க. ஏற்ற ஞானம் தாங்க, பயங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. நல்ல உற்சாகம் தாங்க, நல்ல ஆலோசனைகளை தந்தமைக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தத்தாமே அவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தையும் பொறுப்படுத்திக் கொண்டு தனிப்பட்ட விதத்திலே உள்ள குழந்தை முன்னேறும்படி அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர் ஒவ்வொரு உயர்த்துங்க, அவர்களிடம் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உறவு மட்டுமே எடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே.